இப்ப நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருந்து எப்படி தண்ணி வருதுன்னு நீங்களே பாருங்க. ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற குளிர்ந்த தண்ணி எடுத்து ஒரு டம்ளர்ல ஊத்துனா கொஞ்ச நேரத்துல அந்த டம்ளரோட வெளிப்புறத்துல இந்த மாதிரி நீர் கசியும். அது எதனால கசியுதுன்னு நேரடியா ஒரு செய்முறை மூலமா பாத்துரலாம். ஒருவேளை இத பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த டம்ளர்ல உள்ள தண்ணி தான் கசிஞ்சு வெளியே வரும்னு நினைக்கலாம். அது உண்மையான இப்ப ஒரு சின்ன செய்முறை மூலமா பாத்துரலாம். அதனால இந்த பிளாஸ்டிக் பாட்டில தண்ணி முழுவதும் நிரப்பிய தண்ணி முழுவதும் ஐஸ் கட்டி ஆகிற வரை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இப்ப இதுல பிடிச்ச தண்ணி ஃபுல்லா ஐஸ் கட்டி ஆயிருச்சு. இப்ப ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத இந்த பாத்திரத்துல முழுமையா ஐஸ் கட்டியா இருக்கிற இந்த பாட்டில வச்சிடலாம். இப்ப பாட்டிலோட வெளிப்புறத்துல கொஞ்சம் கொஞ்சமா நீர் கசிஞ்சு பாத்திரத்துல சேர்றத நீங்களே பார்க்கலாம். இப்ப பாட்டிலுக்குள்ள இருக்க ஐஸ் கட்டிலாம் கரைஞ்சு தண்ணியா மாறிடுச்சு. இப்ப பாட்டில தூக்கி எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாத்திரலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 ml தண்ணி சேர்ந்திருக்கு. இப்போ இந்த பாட்டில் மூடியை திறந்து அதுல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாத்திரலாம். இந்த பாட்டில்ல எவ்வளவு தண்ணி ஊத்துனோமோ அவ்வளவு தண்ணி அப்படியே தான் இருக்கு, கொஞ்சம் கூட குறையல. ஆனா இந்த பாத்திரத்துல இவ்வளவு தண்ணி இருக்குது. இதுல இருந்தே தெரியுது பாட்டில் உள்ள தண்ணி வெளியே வரலன்னு 100% உறுதியாயிட்டு. அப்ப எப்படிதான் குளிர்ந்த தண்ணி ஊற்றின டம்ளரோட வெளிப்புறத்துல நீர் கசியுதுன்னு இதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அது எப்படின்னு நல்ல புரித மாதிரி ஒரு செய்முறை மூலமா பாத்திரலாம். இப்போ திடநிலையில இருக்க இந்த ஐஸ் கட்டி எடுத்து இந்த மாதிரி வெளியே வச்சிடலாம். இப்ப வெளிப்புறத்துல இருக்க வெப்பம் அந்த ஐஸ் கட்டி மேல பட்டு திடநிலையில இருந்த அந்த ஐஸ் கட்டி இந்த மாதிரி திரவ நிலைக்கு மாறிடுது, அதாவது தண்ணியா மாறிடுது. அடுத்ததா திரவ நிலையில இருக்க இந்த தண்ணியை எடுத்து அடுப்புல வச்சு சூடு பண்ணிடலாம். இப்போ திரவ நிலையில இருக்க தண்ணி வாயுவா மாறி ஆவியா போறத நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி தண்ணியோட அளவும் குறைஞ்சுகிட்டே போகுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தண்ணி முழுமையா ஆவியாகி போயிருச்சு. இதே மாதிரி தான் நம்ம சுற்றுப்புறத்துல இருக்க எல்லா தண்ணியுமே ஆவியாகுது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம வேர்வையும் நீராவியா தான் மாறுது. நம்ம வீடு துடைக்கும் போது தரையில இருக்க ஈரம் கொஞ்ச நேரத்துல நீராவியா மாறிடுது. ஆறு ஏரி குளங்கள்ல உள்ள நீர் மேலும் இந்த மாதிரி கழிவு நீர் அது இருக்க சூழல் உள்ள வெப்பத்தை பொறுத்து நீராவியா மாறுது. அப்படி வாயு நிலையை அடைந்த நீராவியோட குறிப்பிட்ட பகுதி நம்ம சுற்றியுள்ள காற்றுல தான் கலந்திருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. அப்படி வாயு நிலையில காற்றோட கலந்திருக்க நீராவி குளிர்ந்த நீர் ஊற்றப்பட்ட டம்ளரோட வெளிப்பகுதியில் உள்ள குளிர்ந்த பகுதியில படும்போது குளிர்ந்து திரவமாகி டம்ளரோட சைடுல தண்ணியா படியுது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிதலுக்காக வாயு நிலையில காற்றோட கலந்திருக்க நீராவிய இந்த பிளாஸ்டிக் கவர்ல பிடிச்சு கெட்டிரலாம். அடுத்ததா கெட்டப்பட்ட இந்த பிளாஸ்டிக் கவரை ஐஸ் கட்டி மேல வச்சு குளிர்ந்த தண்ணியை சைட்ல ஊத்திடலாம். அடுத்ததா உள்ள கூலிங் வெளியே போகாம இருக்க மேற்புறம் ஒரு மூடியை வச்சு மூடிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. பிளாஸ்டிக் கவர் என்ன ஆயிருக்குன்னு இப்ப பாத்துடலாம். வாயு நிலையில காற்றோட கலந்திருந்த நீராவிய நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர்ல பிடிச்சு குளிர வச்சதுனால மறுபடியும் திரவ நிலைக்கு மாறிட்டு. இப்ப அந்த பிளாஸ்டிக் கவரோட வெளிப்புறத்தை துணியை வச்சு துடைக்கிறேன், தெளிவாவே தெரியும். இப்ப பிளாஸ்டிக் கவரோட உட்புறத்துல சில சொட்டு தண்ணி வடிஞ்சு போறத பார்க்க முடியுது. இப்ப இந்த கவரை பிரிச்சு எவ்வளவு தண்ணி உள்ள இருக்குன்னு பாத்துடலாம். இப்ப நீங்க பார்க்கும் போதே தெரியும் 2-3 சொட்டு தண்ணி பிளாஸ்டிக் கவர்ல இருந்து விழுந்திருக்கு. அதாவது இப்ப பாக்குற சில சொட்டு இந்த தண்ணி காற்றோட கலந்து நீராவியா சுற்றிட்டு இருந்ததை குளிர வச்சு திரவ நிலைக்கு மாத்திருக்கோம். அதாவது டம்ளர்ல குளிர்ந்த தண்ணி ஊற்றும் போது அந்த டம்ளரோட வெளிப்புறத்திலயும் குளிர்ந்த நிலையில இருக்கும். இந்த நிலையில காற்றுல வாயு நிலையில இருக்கிற நீராவி டம்ளரோட வெளிப்புறத்தில் உள்ள குளிர்ந்த பகுதியில பட்டு நீராவி குளிர்ந்து திரவமா மாறுது. இதனாலதான் குளிர்ந்த தண்ணீர் ஊற்றப்பட்ட டம்ளரோட வெளிப்புறத்துல தண்ணீர் வடியுது. அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்கிற நீராவிதான் டம்ளரோட வெளிப்புறத்துல தண்ணியா படிஞ்சிருக்கு. இதே மாதிரி ஆவியான தண்ணி திரும்பவும் திரவ நிலைக்கு மாறுறத உங்க வீட்டுல உள்ள குழம்பு பாத்திரத்தோட மூடியில அல்லது ஏதாவது தண்ணி ஊத்தி வச்சிருக்க பாத்திரத்தோட மூடியிலையும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்க பாத்திரத்தோட மேற்புறத்தை எடுக்கிறேன். தண்ணி எப்படி படிஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்க.